ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் ஒர்க் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு செக்குடு மாதிரி போட்டுக்கோங்க. உள்ள கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த கட்டம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் பாருங்கள், நல்லா வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், பெருசாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சின்னது பண்ணிக்கணும். எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த செக்குடு போட்டிருக்கோம்ல, இதில் வந்து ஜரி எடுத்துக்கோங்க. ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போடணும். ஜரியில் 2 செயின் ஸ்டிச் போடணும், 1 போடக்கூடாது. பக்கத்துலேயே டபுள் செயின் ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த செயின் ஸ்டிச்சை இதில் வந்து போடணும். நான் வந்து A1 மம்தா தான் எடுத்திருக்கேன். 14 நீடில் நம்பர் எடுத்திருக்கேன். ஜரி வந்து 2 செயின் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ செயின் ஸ்டிச் பாருங்கள், அதுலேயே வந்து போடுறேன். அந்த லைன் மேலேயே போடுறேன். பக்கத்தில் மறுபடியும் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் கூட இன்னொரு லைன் போடலாம். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொரு லைன் போடுறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்க. இப்போ ஃபுல்லாகவே போடணும். அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே சுற்றியுமே போடணும். இந்த மாதிரி நான் எல்லாமே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். அந்த சென்டரில் 2 லைன் மட்டும் விட்டுருக்கேன். ஏன் விட்டுருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது மேலேயே போடணுமா இல்லை அதோடையே அப்படியே ஸ்டாப் பண்ணிடணுமா அப்படின்னா, அது மேலேயே போடுங்க. இப்போ அந்த குட்டி லைன் மட்டும் போட்டு நாட் போட வேண்டாம். அப்படியே அது மேலே லைனாக போடுங்க. 2 லைன் போடுங்க. 2 லைன் போட்டுட்டு அதே மாதிரியே தான் 2க்குமே. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கிளாஸ் 1லேருந்து லாஸ்ட் வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? புரியல அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போய் பாருங்கள். கிளாஸ் 1லேருந்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் நம்மக்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னாலும் கற்றுக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே 2 லைன் போட்டுட்டேன். இப்போ ஜிக்ஜாக் போடணும். இதில் மேலே பாருங்கள், மேலே வந்து கிராஸாக குத்திட்டு அப்படியே கீழே கொண்டு வரணும். இதில் மேலே எந்த லாக்கும் போட வேணாம், கீழே எந்த லாக்கும் போட வேணாம். மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின், அது ஒரு வி ஷேப்பில் போடணும். உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் வந்து நான் தனியாக சொல்லி கொடுத்துருப்பேன். அது எப்படின்னு தெரியல, இப்போ எப்படின்னு தெரில அப்படின்னா அதில் போய் பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு கிளியராக தான் புரியும். மேலே ஒன்று, கீழே ஒன்று, அதை வி ஷேப்பில் வந்து நல்லா விரித்து போடுற மாதிரி போடணும். அது வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடணும். கொஞ்சம் விரித்து ரொம்ப அகலமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட் பண்ணும்போது உங்களுக்கு அது பிரிஞ்சு வந்துடும். பக்கம் பக்கமாக வி போட்டுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் கூட பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு எந்த கிளாஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாகவே. இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் எடுத்திங்கன்னா ஆரி கிளாஸ் கூட நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே இதே மாதிரி ஜிக்ஸாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. ஊதுபத்தியில் வந்து நம்ம அதில் தான் கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சால்டரிங் மிஷின் இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்ல. அது ரூ. 200 அந்த மாதிரி வரும். அதனால் ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. ஊதுபத்தியில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக தான் கட் பண்ணணும். இப்போ அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸோட அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட் பண்ணணும். ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா அந்த நெருப்பு வந்து அமிஞ்சிடும். லைட்டாக வச்சு வச்சு எடுக்கணும். அதுவும் அந்த ஓரத்தில் மட்டும். ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பார்ட்டை எடுத்துடணும். அப்பப்போ தட்டி தட்டி விட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாக் ஆகிடும். அந்த இடம் அந்த கிளாத் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். சைடு ஃபஸ்ட்டு நல்லா கரெக்டாக வந்து கட் பண்ணணும். அந்த நெருப்புலேயே வந்து கட் பண்ணணும்.
இது வந்து அந்த ஹீட்டிங் மெத்தட்ல தான் கட் பண்ணுனா தான் அந்த கட் ஒர்க்குக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் வந்து குடுத்துருக்கேன். அதில வந்து இதுவுமே ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கட் ஒர்க் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நெருப்பு இருக்கனால யூஸ் பண்ண மாட்டேன். அது சுட மாட்டேன் அப்டிம்பாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இத வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலா வேற ஒரு ஒர்க்க வந்து நீங்க ப்ராஜெக்ட்டா பண்ணிக்கலாம். இத வந்து எப்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் கட் பண்ணுங்க. கட் பண்ணி எடுங்க. அதுவும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, சைடெல்லாம் பிளாக் ஆயிடும். பிளாக் ஆயிடும் இந்த கிளாத்து. அதனால கொஞ்சம் பொறுமையா வச்சு வச்சு எடுங்க. அப்புறம் தட்டி அந்த ஊதுபத்தி வந்து தட்டி விட்டு பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிளாக் ஆகாது. அந்த சைடுல எக்ஸ்ட்ரா தெரியுதுல்ல இந்த கிளாத்து, அதுவுமே ஹீட் பண்ணி அப்படியே நீங்க வந்து எடுத்துறணும். ரொம்ப பொறுமையா தான் பண்ணணும். இது அவசரப்பட்டு பண்ணணும் அப்படின்னா, அ அந்த நடுவுல நம்ம ஸ்டிட்ச் போட்டிருக்கோம்ல, அதுவுமே கட் ஆயிடும். இந்த மாரி தான் பண்ணணும். இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. ரொம்ப கிளியரா தான் வீடியோ போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு அடிய வந்து நீங்க சில்க் காட்டன் கிளாத்தும் வச்சுக்கலாம். நெட் கிளாத்தும் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸே தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட்டர்ஃப்ளை பண்ணலாம், பேரட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாரி பண்ணுங்க. Pinterest ஆப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்குது. கட் ஒர்க் அப்படின்னு போட்டிங்கனாவே. நீங்க அந்த மாரி எனக்கு இதில வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணி அனுப்புங்க. அப்படி இல்ல நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா, 15 சென்டிமீட்டருக்கு எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாரி ட்ரா பண்ணி, அதில நெட் கிளாத்தோ, இல்ல சில்க் காட்டன் கிளாத்தோ வச்சு எனக்கு ஒர்க்க அனுப்பி விடுங்க. ஓகேவா? இந்த கட் ஒர்க்கும் பண்ணியிருக்கணும். சில்க் காட்டன் அந்த பட்டர்ஃப்ளையும் பண்ணியிருக்கணும். அந்த கிளாத் வச்சு இல்லைனா நெட் கிளாத் வச்சு பண்ணியிருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு நெட் கிளாத் வச்சு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதே மாரியே எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. நீங்க நம்மக்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணா தான் டவுட் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. கமெண்ட் கூட பண்ணுங்க. நான் டவுட் கிளியர் பண்றேன். சரிங்களா? இப்போ பாருங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு அடிய அப்படியே நம்ம விட முடியாது. அதனால கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ஹீட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்ணணும். இப்போ அதுக்கு அடியில் வந்து நெட் கிளாத் வைக்கிறேன். நெட் கிளாத் வைக்கும்போது பாருங்க, அதனுடைய ஃபினிஷிங் வேற மாரி இருக்கு. இப்போ நீங்க இதில ப்ளவுஸ் பண்ணல அப்படின்னா, இந்த மாரி பட்டர்ஃப்ளை போடுங்க. இதே மாரி தான் போடணும்னு கிடையாது. Pinterestல வந்து சர்ச் பண்ணுங்க பட்டர்ஃப்ளைன்னு. அதில நெறைய வரும். நான் என்ன்னு போட்டிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல நெட் கிளாத் வர மாரி, அப்புறம் 15 சென்டிமீட்டர்ல பட்டர்ஃப்ளை வச்சு பண்ணுங்க. நெட் கிளாத்தோ இல்ல சில்க் காட்டன் கிளாத்தோ அடியில வைக்கிறீங்கன்னா, க்ளூ போட்டு ஒட்டிட்டும் அதுக்கப்புறமும் ஸ்டிட்ச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கூட நீங்க அப்படியே கூட ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் ஸ்டிட்ச் பண்றேன். அடியில ஒரு கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, செயின் ஸ்டிட்ச் போட்டு நான் கம்ப்ளீட் பண்றேன். இதே மாரி 4 பக்கமும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது நார்மல் செயின் ஸ்டிட்ச் தான். போட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கட் ஒர்க் வந்து அவ்வளோதான். இதில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. பாய்.